என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் என்னெல்லாமோ பூஜை பண்ணி பார்த்துட்டேன். மகாலட்சுமி பூஜை கூட பண்ணியிருக்கேன். எல்லா பரிகாரமும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, பணப்பிரச்சனை வருது, நான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், அந்த வீட்டில் பணம் தங்கவே மாட்டுக்கு அப்படின்னு ஏன் ஒரு சில பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க தெரியுமா? அதுக்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு காரணம் இருக்குங்க. வாசலில் கோலம் போட சொல்கிறதே காரணம் என்ன அப்படின்னா, கெட்ட சக்தி எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு. கெட்ட சக்தி அப்படின்னாலே நமக்கு நல்ல சக்தி இருக்கிற மாதிரி கெட்ட சக்தியும் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல சக்தி அப்படின்னாலே நம்ம கடவுள், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவோம். கெட்ட சக்தி அப்படின்னாலே இறந்த ஆத்மாக்களை தான் சொல்லுவோம். அப்படிங்கும்போது அந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாசலில் கோலம் போடுறது. அதை ஒரு சில பேர் காலையில் மட்டும்தான் போடுவாங்க, சாயங்காலம் போட மாட்டாங்க. ஒரு சில பேர் காலையில் விளக்கேற்ற மாட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனால சாயங்காலம் தான் விளக்கேற்றுவாங்க, தவறு இல்லை. ஆனால் கண்டிப்பாக வாசலில் தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணுங்க. அமாவாசையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது முன்னோர்கள் வழிபாடு. அது எதுக்காக கோலம் போடக்கூடாது அப்படின்னா, இறந்த ஆத்மாக்கள் அதாவது அந்த வீட்டில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்வோம்ல, அந்த இறந்த ஆத்மாக்கள் மாதத்துக்கு ஒரு தடவை, அந்த வருஷத்துக்கு அந்த 3 தடவை சொல்லுவோம்ல, அந்த அமாவாசை தோறும் வருவாங்க அப்படிங்கிறதுனால அந்த நாளில் மட்டும்தான் கடவுள் அவங்கள அனுப்புவாங்களாம். அதாவது பூலோகத்தில் அந்த இறந்த ஆத்மாக்கள் அவங்க வீட்டுக்கு, அதுவும் காலையில் தான் வருவாங்களாம். அந்த நேரம் நம்ம மங்களகரமாக கோலம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா, அது இறை சக்தி இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே அந்த இறந்த ஆத்மாக்கள் வரமாட்டாங்கங்கிறதுனால மட்டும்தான் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த கோலம் தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம். இதையே நம்ம ஈவினிங்கும் அதே மாதிரி கோலம் போடாமல் நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத இந்த கெட்ட சக்தி உள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் கோலம் போடாமல் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுற தவறை மட்டும் பண்ணவே செய்யாதீங்க. நீங்கள் நிறைய பூஜை, நிறைய பரிகாரம், என்னெல்லாமோ ஆன்மீக ரீதியாக பணத்துக்காக என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க தெரியுமா? ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழைவாயிலில் தான் நம்ம நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன் அந்த வாசல் வழியாக தான் நமக்கு வரும். அதை கண்டிப்பாக நம்ம மங்களகரமாக வச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த ஆன்மீக ரீதியாக நம்ம நிறைய விஷயத்த பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பலன்களை கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி கோலம் எதுவுமே போடாமல் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பரிகாரம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா கெட்ட சக்தி உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கெட்ட சக்திகள் உள்ளே வந்தாலே அந்த வீடு இறை சக்தி தடுக்கப்பட்டு அந்த வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வாசலில் கோலம் போட்டுட்டு, அதுவும் காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக நீங்கள் வாசலில் கோலம் போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணுங்க. பொதுவாகவே சூரியன், சந்திரனுங்கிறது இரு கண்கள் அப்படிங்கிற, அதனால தான் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றணும் அப்படின்னு. இரு வேளையுமே விளக்கேற்றுறது தாங்க அதிக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காதுங்கிறத காரணத்துக்காக தான் ஒரு லைஃப்பில் ஒருத்தங்க குடும்பத்தில் இப்படி ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா இரு வேளையும் விளக்கேற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு காரணம். ஒரு சில பேர் காலையில் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க வேலைக்கு போகிறதுனால, ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டைம் இருந்தால் சரி, ஒரு விளக்காவது நீங்கள் வீட்டில் பொருத்திட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. அப்படி பண்ணுறது தாங்க ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமும் இது தாங்க. சூரியனை மறந்துட்டு நம்ம சந்திரனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் சூரிய சக்தி நமக்கு கிடைக்காது. அதாவது முன்னேற்றம் நமக்கு கிடையாது. ஏன்னா சூரியனை வணங்கினா மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சில பேர் காலையில் மட்டும் விளக்கேற்றுவாங்க, ஈவினிங் விளக்கேற்ற மாட்டாங்க. அப்போ சந்திரனோட சக்தி நமக்கு கிடைக்காது. சந்திரன் இருந்தால் தான் அந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த வீடு எப்போவுமே பண ரீதியான பிரச்சனை இல்லாமல் அந்த வீடு நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்குங்க. அதுக்காக இந்த இரு கண்களான நம்ம காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றுறது தாங்க ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாயங்காலம் விளக்கேற்றுங்க. அதுவும் கோலம் போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். உங்களுக்கு பரிகாரம் எதுவும் வேலை செய்யலை அப்படிங்கிறது காரணம் இதுதாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக உங்கள் வீடு எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் சண்டே சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் வீடு அமைதியாக நிம்மதியாக இருக்கும்போது இந்த கெட்ட சக்தியும் உள்ளே வராதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.